வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பட்டாயாவில் உள்ள ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு. இது மிதக்கும் சந்தை என்று சொல்வார்கள். இது தாய்லாந்தில் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இது அந்த நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக இந்த கட்டிடக்கலை அமைந்துள்ளது. இங்கு கிட்டத்தட்ட ஒரு 114 மிதக்கும் கடைகள் உள்ளன. இங்கு வெறும் வியாபாரம் மட்டுமல்ல, இங்கே அவங்களுடைய நாட்டு சார்ந்த கல்ச்சரல் ஷோ, அது மட்டும் இல்லாமல் பாக்ஸிங், ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இந்த இடத்துல வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்தை சுற்றி பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து வணிகம் பண்ணியிருந்த கடைகள் எப்படி இருக்குமோ அதுபோல் இந்த கடைகளுடைய அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு நம்ம பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். ஸோ இந்த சக்கரங்கள், மாட்டு வண்டியுடைய சக்கரங்கள் எல்லாமே அந்த மரபு சம்பந்தமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இவங்க ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் நிறைய இடங்களை நம்ம காண முடியும். ஸோ அந்த விதத்தில் இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ரொம்ப அற்புதமான இடம். இங்கே வந்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள், அதுவும் பொறுமையாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் அவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. நிறைய பேர் வந்தாங்கன்னா ஒரு 1/2 hour 1 hourலேயே வந்து இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் முடிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் மக்களே, நீங்கள் தாய்லாந்து வரீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். அந்த மிதக்கும் படகுல உட்காந்துக்கிட்டு இங்கே சுற்றி பார்க்குற போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வந்து நிறைய இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம படகுலேயே போயிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன கடைகளில் நம்ம போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா முதலைக்கறி வந்து செய்வாங்க. இங்கே கொஞ்சம் தனித்துவமான ஃபுட்டெல்லாம் நமக்கு கிடைக்கும். பட்டாயாவில் வந்து கிடைக்காத ஃபுட்டு எல்லாமே வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் அந்த ஃப்ளோட்டிங் பண்ணிக்கிட்டே வந்து ஒவ்வொரு கடைகளாக நீங்கள் வந்து நிறுத்தி உங்களுக்கு தேவையான ஃபுட்டு கூட நீங்கள் வாங்க முடியும். ஸோ இங்கே என்ன பார்த்திங்கன்னா நிறைய மீட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா முதலைக்கறி, பாம்பு கறிங்க, நிறைய பார்த்திங்கன்னா தேள், கரப்பாம்பூச்சி, இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்கும். ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ அதே டைமில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம், விளையாட்டு பொருட்கள், கைவினைப் பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கடையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப கண்குள்ளான காட்சி தான். ஸோ இது வந்து ஃபேமிலியோடு நீங்கள் விசிட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, கரப்பாம்பூச்சி, புழு ஐட்டம், ஸோ தேள், இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே பாருங்கள். ஆனால் பார்க்கும்போதே நமக்கு வந்து இந்த வீடியோ கேப்சர் பண்ணும்போது எனக்கு வாமிட் தான் வந்துச்சு. ஸோ ஆனால் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து என்னென்னு உங்களுடைய விருப்பத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு, இது நீங்கள் பார்க்குற ஒரு காட்சிகளை பற்றியும். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா நாளுமே வந்து ஓப்பன் தான். இங்கே டிக்கெட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஊர் தாய்பாட்டுடைய காஸ்ட்டுக்கு வந்து 150 தாய்பாட்டு வந்து நமக்கு நுழைவு கட்டணமாக வசூலிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் வீடியோ நாங்கள் ஃப்யூச்சரில் நிறைய இடங்களுக்கு சென்று போகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு